கிளம்பு 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 கிளம்பு. மாசுக்கு ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறேன். அதுல இருந்தும் நானே ஏதோ ஒரு இதுக்காக போறேன். கூப்பிடுறாங்களே சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனா அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. பாதியிலயும் வரக்கூடாது. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனே? ஆமாவா? பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே. அது அவள்கிட்ட தான் கேட்கணும். எது அப்படி? உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். தம்பி வாங்க கம் ஹியர். திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல. அது மேல இந்த பக்தி குறைஞ்சிருச்சு. நான் அதனால விட்டேன். அப்ப உங்களை கேட்டிருப்பாங்களா முன்னால, ஏன்டா சர்ச்சுக்கு வந்த போய் இப்ப வராம? இல்ல, அது ஏன் தனிப்பட்ட விருப்பம், நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானே அடிச்சு இழுத்துட்டு போகணும். என் மனைவி கேட்டாலுமே அதுதான் பதிலா இருக்கும். மனைவி கேட்டாலுமே நீ போறனா நீ போ, என்ன இழுக்க, எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்து அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், நீ வந்தனே அவன் வருவான். அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்த வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க, உங்களாலே முடியல. மத்தாளுக்கு நீங்க ரொம்ப பக்தியான ஆளு, சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆளு. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. நீங்க அவங்க வளர்த்த இப்ப உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே ஒத்துக்கணும். ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க. அதை உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டாடி. அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா, வர வையே. வாய்ப்பே இல்ல சார். 30 வருஷமா வளர்த்து அவங்களாலே கூட்டு போக முடியாது. அப்ப 5 வருஷம் வந்து நான் எப்படி சார் கூட்டு போக முடியும்? இப்ப அவர் சர்ச்சுக்கு வர்றது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆமா, அது நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிடுங்க. நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வர நான் அதை கேட்கல. நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, என்ன குறுக்க இழுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 10 வாரம் நீ வந்தனா 11வது வாரம் அவனை நீட்டுன்னு என்னோட உரிமை. இப்ப போகணும் போக வேண்டாம்னு முடிவு எடுக்கிறது என் உரிமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மாதிரி உங்க மனைவி அவங்க உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாமே. நீங்க சிம்பிளா அவங்கள்ட்ட கோத்து அவங்க என் மருமகளை கூட்டு போறேன்ற உரிமையில கேக்குறாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். உனக்கு நான் போக விரும்பலன்னு சொல்லி நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி நீ போய் அவங்க அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னா அவளுக்கு விருப்பம் இல்லன்றதை சொல்லுவேன். ஸ்டில் நீங்க 2 பேரும் பேசிக்க போறீங்க. ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட்.